இன்றைய வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். குப்தர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 6ஆம் வகுப்பில் இருக்குது, 11ஆம் வகுப்பில் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் 6ஆம் வகுப்பில் இருக்குது, 11ஆம் வகுப்பில் இருக்குது. எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A to Z எல்லா தகவலுமே உங்களுக்கு இந்த ஒரே வீடியோவில் கிடச்சிரும். வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. குப்தர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா குப்தர்களின் ஆட்சி இந்தியாவின் பொற்காலம் சொல்லுவாங்க. மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்தியாவுடைய பொற்காலம் யாருடைய ஆட்சின்னு கேட்டால் குப்தருடைய ஆட்சி. அந்தளவுக்கு குப்தர்கள் சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சியை பற்றி தெரிஞ்சுக்க எவிடன்ஸ் இருக்கான்னா எவிடன்ஸ் இருக்குது. நேரடியாகவே நிறைய சான்று இருக்குது. என்ன சான்று இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அப்புறமேட்டுக்கு குப்தர்களுடைய வரலாறை பார்ப்போம். சான்றுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்வெட்டுகளை வெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னு ஒரு அரசர் இருக்காருங்க. அவர் அலகாபாத்தில் ஒரு தூண் மாதிரியான கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு. அந்த தூணில் நிறைய எழுதி வச்சுருக்காரு. அதை படித்தாவே டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறாரு, எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உதயகிரி அப்படிங்கிற இடத்துல ஒரு குகையில் கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு. மதுராவில் பாறையில் கல்வெட்டு வெட்டி வச்சுருக்காரு. சாஞ்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு பாறையில் கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே மெஹராலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல இரும்பால் ஒரு தூணை செஞ்சு அந்த தூணில் செதுக்கி வச்சுருக்காரு வரலாறை. ஸ்கந்தகுப்தரும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பங்குக்கு கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு. பித்தாரி தூண் கல்வெட்டை வெட்டியிருக்காரு. கத்வா அப்படிங்கிற இடத்துல பாறை கல்வெட்டை வெட்டியிருக்காரு. இதெல்லாம் டைரக்டாக குப்தர்களை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டுகள். இது மட்டும் கிடையாதுங்க. மதுபான் செப்பு பட்டயம்னு ஒன்று இருக்குது. இது பஞ்சாபில் கிடச்சிது. அந்த செப்பு பட்டயம், சோனாப்பட் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்பட்ட செப்பு பட்டயம், நாலந்தாவில் இருந்த களிமண் முத்திரை பொறிப்பு எல்லாமே டைரக்டாக குப்தர்களுடைய ஆட்சியை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? நேரடியான சான்றை பார்த்தோம். அடுத்தது இலக்கியத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புராணங்கள் 18 புராணம் இருக்கும். இந்த 18 புராணமும் குப்தர் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டிருக்கும். இந்த புராணத்தில் முக்கியமாக விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், பாகவத புராணம், இந்த எல்லா புராணங்களும் குப்தர்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லுதுங்க. அடுத்து இது தவிர நிறைய நூல்கள் இருக்குது. நாரதர் நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். விசாகதத்தர் 2 புத்தகத்தை எழுதினார். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் 2 புத்தகம். அதுலேயும் உங்களை பற்றிய டீட்டெயில் இருக்குது. பாகியானுடைய பயணக்குறிப்பு, பாகியான் யாருன்னு பார்த்தா சீன பயணி, அவருடைய பயணக்குறிப்பு, அதுலேயும் குப்தர்களை பற்றிய தகவல் இருக்குங்க. மேற்கண்ட எவிடன்ஸ் மூலமாக குப்தர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து குப்தர்களுடைய வரலாறை பார்ப்போம். இந்த குப்தர்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது குப்தர்களுடைய வரலாறை பார்க்கும்பொழுது இவங்க ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் குப்த அரசர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீகுப்தர். இவர் தான் ஃபஸ்ட்டு குப்த வம்சத்தை உருவாக்கிய அரசர். இவருடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தா பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. இதுதான் அவருடைய தலைநகராக இருந்திருக்கு. ஒரு சின்ன அரசை உருவாக்கியிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, நாணயங்களில், அதாவது நாணயம் வெளியிட்டாங்க இல்லையா, காசு, அதில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் வடிவம் இவருடைய வடிவம் தான். இவரை தான் முதல்ல நாணயமாக வெளியிட்டிருக்காங்க, இவருடைய உருவத்தை. அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் யாருன்னா இவருடைய மகன் கடோத்கச்சர். கடோத்கச்சரை பற்றி அந்தளவுக்கு தகவல் இல்லை. இவங்க 2 பேர்த்த பற்றியும் ஒரே ஒரு தகவல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. என்னன்னு பார்த்தா கல்வெட்டுலாம் ஸ்ரீகுப்தரையும் கடோத்கச்சரையும் மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஜா அப்படின்னா பெரிய அரசர்னு அர்த்தம். ஒருவேளை இவங்க பெரிய அளவுக்கு ஆட்சி பண்ணியிருக்கலாம். பட் அவங்கள பற்றிய உறுதியான தகவல் நம்மக்கிட்ட இல்லை. அடுத்து குறிப்பிடத்தக்க அரசர் யாருன்னு பார்த்தா 1ஆம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் கிபி 319 335 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. குப்த பேரரசில் முதல் பேரரசர் யாருன்னு பார்த்தா 1ஆம் சந்திரகுப்தர். அரசர் வேற, பேரரசர் வேற. முதல் பேரரசர் யாருன்னு பார்த்தா 1ஆம் சந்திரகுப்தர். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே கிபி 320 குப்த யுகம் அப்படிங்கிற ஒரு புதிய கணக்கீட்டு முறையை உருவாக்குறாங்க. குப்த யுகம் எப்போ உருவாகுதுங்க? கிபி 320 உருவாகுது. இவரை பற்றி வரலாறில் என்ன சொல்கிறாங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு பட்டப்பெயரோடு அழைக்கிறாங்க. இவருக்கு இருக்கிற பட்டம் மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா லிச்சாவி அப்படின்னு ஒரு அரச மரபு இருந்திருக்குங்க. அந்த அரச மரபு எங்கே இருந்ததுன்னு பார்த்தா கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடையே இருந்தது. அந்த லிச்சாவி மரபில் வந்த இளவரசி குமாரதேவி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் லிச்சாவி பகுதியையும் இவர் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அடுத்து இவர் நாணயத்தை விட்டுருக்காரு. என்ன நாணயம்னு பார்த்தா தங்க நாணயம். தங்க நாணயத்தில் இவருடைய உருவமும் இவருடைய மனைவி குமாரதேவி அவங்களுடைய உருவமும் இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு வாசகத்தை எழுதி வச்சுருக்காங்க. என்ன வாசகம்னு பார்த்தா லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகம். அந்த வாசகத்தையும் எழுதி வச்சுருக்காரு.
குறிப்பாக இவரை பற்றி பெருமையாக சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தா மெஹரலில் இருக்கிற இரும்பு தூண் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி டீட்டெயிலாக நமக்கு சொல்லுதுங்க. ஆனால் முதலாம் சந்திரகுப்தரால் இந்த மெஹரலி இரும்புத்தூண் உருவாக்கப்படலை. மெஹரலி இரும்புத்தூணை உருவாக்கியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் உருவாக்கினார். ஆனால் அவருடைய தாத்தா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தா சமுத்திரகுப்தருடைய காலம் கிபி 335 டு கிபி 380ங்க. குப்த வம்சத்தில் தலை சிறந்த அரசர்னு பார்த்தா சமுத்திரகுப்தர் தான். மிகப்பெரிய ஒரு போர் அரசராக இருந்திருக்காருங்க. ஏகப்பட்ட போர் பண்ணியிருக்காரு. இவரை பற்றிய தகவல் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா அலகாபாத்தில் ஒரு தூணில் கல்வெட்டை செதுக்கி வச்சுருக்காங்க. அதில் இவரை பற்றிய டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அலகாபாத் தூணை யார் செதுக்கி வச்சாங்கன்னு பார்த்தா இவர்கிட்ட வேலை பார்த்த ஹரிசேனர் அப்படிங்கிற அவைக்கள புலவர் அவர் தான் செதுக்கி வச்சுருக்காரு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெய்கீர்த்தி அல்லது பிரசஸ்தின்னு சொல்லலாம். பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா ஒரு அரசரை பற்றி புகழ்ந்து ஒருத்தர் சொல்லுவார். அந்த புகழ்ந்த விஷயத்தை அப்படியே செதுக்கி வச்சுருவாங்க வரலாறில். இப்படி புகழப்பட்டது தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. குறிப்பாக இந்த கல்வெட்டில் 33 வரிகள் இருக்குதுங்க. அந்த வரிகள் எந்த எழுத்து வடிவம்னு பார்த்தா நாகரி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தில் செதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை என்ன சொல்லுதுன்னா இவர் மௌரிய பேரரசு வம்சத்தில் வந்தவர் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்னு சொல்லுதுங்க. புருஷா அப்படின்னா அனைத்துக்கும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தா இவர் ஏகப்பட்ட போரை நடத்தியிருக்காரு. தலைவர் வட இந்தியா மேலேயும் தென்னிந்தியா மேலேயும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காருங்க. குறிப்பாக தென்னிந்தியா மீது படையெடுத்த முதல் குப்த அரசன் கூட சொல்லலாம். இவருடைய தென்னிந்திய படையெடுப்பை தட்சிண பதா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தா பல்லவ அரசன் விஷ்ணுகோபன். தென்னிந்தியாவில் 12 பேரை காலி பண்ணிட்டாப்ல. அடுத்து இவருடைய வட இந்திய படையெடுப்பை பார்ப்போம். வட இந்தியாவில் 9 அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. 11 குடியரசு குழுக்களை தோற்கடிச்சிருக்காருங்க. இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தா இலங்கையில் வாழ்ந்த அரசன் ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர். இந்த ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தருக்கு நிறைய பொண்ணு பொருளையெல்லாம் கொடுத்து பரிசு பொருளை கொடுத்து நான் புத்த மதத்தை சார்ந்தவன், நான் புத்தர் வாழ்ந்த கையா அப்படிங்கிற இடத்துல ஒரு பௌத்த மடம் கட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சமுத்திரகுப்தர் தான் குதிரைகளை பலியிடக்கூடிய அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற யாகத்தை பண்ணியிருக்காருங்க. இவர் நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அது தங்க நாணயமாக இருக்குது. அந்த நாணயத்தில் வீணை வாசிப்பது போன்ற உருவத்தை செஞ்சு விட்டுருக்காரு. குறிப்பாக இவரை பட்டப்பெயரில் எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தா கவிராஜன் அழைப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு இசைப்பிரியர், இவர் ஒரு கவிதை பிரியர். அதனால் இவரை கவிராஜன் அழைப்பாங்களாம். சமுத்திரகுப்தருக்கு அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தா இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் கிபி 380 டு 415 வரைக்கும் வாழ்ந்திருக்காருங்க. இவருக்கு ஏகப்பட்ட பட்டப்பேர் இருக்குங்க. மனுஷன் பட்டமாக வாங்கி தள்ளியிருப்பார் போல். என்னென்ன பட்டப்பேர்னு பாருங்களேன். விக்ரமாதித்யர், சாகரி, நரேந்திர சந்திரர், சிம்ம விக்ரமன், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவசிறி. ஒரு மனுஷன் இத்தனை பட்டத்தையே வாங்குறது, எல்லாம் பட்டமாக வாங்கி தள்ளிட்டாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் இந்த டெல்லியில் இருக்கிற மெஹரலி இரும்புத்தூண் அது செய்யப்பட்டிருக்கு. இந்த மெஹரலி இரும்புத்தூண் யாரை பற்றி சொல்லுதுன்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது. ஆனால் உருவாக்கியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசர். அது வரைக்கும் வெள்ளி நாணயத்தை யாருமே விடலையாம். இவர் தான் முதல் முறையாக வெள்ளி நாணயத்தை விட்டுருக்காரு. இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் இந்தியாவுக்கு வந்திருக்காருங்க. யாருடைய சமகாலன்னு பாருங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் வந்திருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் நவரத்தினங்கள் அப்படிங்கிற 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. 9 பேர் இருந்திருக்காங்க. அவங்கள நவரத்தினங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 9 பேர் யாருன்னு பார்ப்போம். காளிதாசர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான், சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் அவரும் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் இவர் அகராதியை பற்றி எழுதிய ஆசிரியர். தன்வந்திரி அவர் ஒரு மருத்துவர். காகபானகர் அவர் ஜோதிடர். சங்கு அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு, அவர் கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகிரர் இவர் யாருன்னு பார்த்தா வானியல் அறிஞர். வராச்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் இலக்கண ஆசிரியர். விட்டல் பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் மாயவித்தக்காரராக இருந்திருக்காரு. இப்படி 9 அறிஞர்கள் இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தா முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குங்க, சக்கராதித்தர் அப்படிங்கிற பட்டப்பெயர் இருக்குது. இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இந்த கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ கந்தகுப்தர். கந்தகுப்தர் ஆட்சி காலத்தில்
ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க படையெடுத்து வராங்க. வடமேற்கு இந்தியாவில் இருந்த பழங்குடியினர் அவங்க தான் வந்து ஹீனர்கள். அவங்கள பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். அவங்க வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. ஸ்கந்தகுப்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தடுத்துட்டார். திரும்ப 12 வருஷம் கழிச்சு மீண்டும் படையெடுத்து வந்திருக்காங்க. அப்போ ஸ்கந்தகுப்தரால் வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. படையெடுத்து வந்து ஓரளவுக்கு நாசம் பண்ணிட்டு திரும்ப போயிட்டாங்களாமா. அதற்கு பிறகு வந்த பேரரசர் யாருன்னு பார்த்தா பாலாதித்யர். பாலாதித்யருக்கு முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குதுங்க. இந்த பாலாதித்யர் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவராக இருந்திருக்காரு. இவருடைய காலத்தில் ஒட்டுமொத்த குப்த பிரதேசமும் ஹீனருடைய தலைமையின் கீழ் போயிடுச்சு. அதாவது ஹீனர்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இவங்க ஆயிட்டாங்க. இந்த பாலாதித்யர் தான் குப்த பேரரசுடைய கடைசி பேரரசர். பேரரசருங்கிறவர் வேற, அரசர் அப்படிங்கிறவர் வேற. கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தா பாலாதித்யர். இந்த பாலாதித்யர் ஹூனர்களுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஹூனர்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க நாடோடி பழங்குடியினர். இவங்க மிகப்பெரிய கூட்டமாக இருந்திருக்காங்க. ரோமாபுரி தேசம், கான்ஸ்டாண்டினோபிள் எல்லாத்தையுமே பயமுறுத்தியிருக்காங்க. அவங்களே இவங்கள பார்த்து பயப்பட்டுருக்காங்களாம். அந்தளவுக்கு மோசமான பயல்கள் இந்த ஹூனர்கள். இவங்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்தா அட்டில்லா. அட்டில்லா அப்படிங்கிறவர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்காங்க. இந்த ஹூனர் கூட்டத்தில் வெள்ளை கூனர் அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்குது. அந்த வெள்ளை கூனர்கள் தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுடைய பார்டரில் வந்து தங்கியிருக்காங்க. இந்த வெள்ளை கூனர்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்தா தோரமானர். தோரமானருக்கு பிறகு அவருடைய மகன் மிகுரகுலர் வராரு. மிகுரகுலர் தான் பாலாதித்யரை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். பாலாதித்யர் வந்து எவ்வளவோ வந்து சமாளிக்கிறாரு, ஆனால் முடியல. கடைசியாக வந்து மிகுரகுலர் வந்து பாலாதித்யரை போட்டு தள்ளிட்டு குப்தராட்சியை முடிச்சிட்டாரு. ஆனாலும் குப்த அரசர்கள் இன்னும் இருக்காங்க. கடைசியாக இருந்த குப்த அரசர் யாருன்னு பார்த்தா விஷ்ணுகுப்தர். இவருடைய காலம் கிபி 540 to 550ங்க. இவர் தான் கடைசி அரசர். இவருக்கு பிறகு ஆட்சியே இல்லை. இந்த குப்தர்களுடைய கதையை முடித்தவங்க யாருன்னு பார்த்தா ஹூனர்கள் தான். ஹூனர்களுடைய கதையை யார் முடித்தாங்கன்னா மாலவத்தின் அரசன் யசோதவர்மன். யசோதவர்மன் ஹூனர்களை வந்து கடைசியாக வந்து காலி பண்ணிட்டாப்லையாம். அடுத்து நம்ம குப்தர்களுடைய நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். நிர்வாகத்தில் முதல்ல குப்த அரசர்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. தெய்வீக உரிமை கோட்பாடு என்பது கடவுளுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. அதில் வந்து உறுதியாக இருந்திருக்காங்க. குப்த அரசர்கள் அரச பதவி ஏற்கும் பொழுது ஏகப்பட்ட பட்டங்களை சூட்டிக்கிட்டாங்களாம். மகாராஜாதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர, பரம தைவத, பரம பாகவத அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் ஏற்றிருக்காங்க. இதில் குறிப்பாக பரம தைவதங்கிறது வந்து கடவுளுடைய பரமபக்தன் அப்படிங்கிற அர்த்தம். பரம பாகவத அப்படிங்கிறது வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன் அப்படின்னு அர்த்தமா. இப்படி அரசு பதவிக்கு வரும்பொழுது ஏகப்பட்ட பட்டங்களை சூட்டிக்கிட்டாங்க. அடுத்து இவங்ககிட்ட வேலை பார்த்த அதிகாரிகளை பற்றி சொல்லும் பொழுது உயர்ந்த பதவியில் இருந்த அதிகாரிகளுக்கு பட்டப்பெயர் என்னவாக இருந்திருக்குன்னா தண்டநாயகர், மகா தண்டநாயகர், குமாரமாத்தியா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு உண்டான பட்டப்பெயராக இருந்திருக்கு. உயர் அதிகாரிகள், ஹையர் ஆஃபீஸராக இருந்தால் இந்த பெயரில் ஏதாவது ஒரு பெயரை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா ஹரிசேனர், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அலகாபாத் தூண் கல்வெட்டை வெட்டிய ஹரிசேனர், அவருக்கும் நிறைய பட்டங்களை கொடுத்துருக்காங்க. அந்த ஹரிசேனர் அப்படிங்கிறவர் குமாரமாத்தியா அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. சந்தி விக்கிரகா அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. மகா தண்டநாயகா அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. அடுத்து அமைச்சர்களில் உயர்ந்த நிலையிலிருந்த அமைச்சர், அதாவது அமைச்சர்களில் முதன்மையாக இருக்கார் இல்லையா, முதல் அமைச்சர், அவருக்கு மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது குப்தர்களுடைய தேசத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். குப்தர்களுடைய பேரரசை தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பிராந்தியமாக பிரிச்சிருக்காங்க. அதை பிசியா அப்படிங்கிற மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. அதை கிராமமாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. பேரரசு, அதை வந்து தேசம் அல்லது புத்திங்கிற பிராந்தியமாக பிரிச்சிருக்காங்க. அதை விசியாங்கிற மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. அதை கிராமம் பிரிச்சிருக்காங்க. இந்த தேசம் அல்லது புத்திங்கிற பிராந்தியம், இந்த பிராந்தியத்தை யார் வந்து நிர்வாகம் பண்ணாங்கன்னா உபாரிகா அப்படிங்கிற அதிகாரி நிர்வாகம் பண்ணியிருக்காருங்க. பிசியா அப்படிங்கிற மாவட்டத்தை யார் நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னா பிசியா பதிகள் அப்படிங்கிற அதிகாரி நிர்வாகம் பண்ணியிருக்காரு. கிராமத்தை யார் நிர்வாகம் பண்ணாங்கன்னா கிராமிகா, கிராமதி யாகசா அப்படிங்கிறவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கிராமத்தில் நடந்த நிர்வாகத்தை பற்றி புத்தகுப்தர் அப்படிங்கிறவர் தாமோதர்பூர் கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காருங்க. அந்த கல்வெட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க கிராமத்தில் எப்படி நிர்வாகம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி. அதில் மகாதாரா அப்படிங்கிற ஒருவர் தலைமையில் அஷ்டகுல அதிகாரனா இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதில் தாமோதர்பூர் கல்வெட்டில் மகாதாரா தலைமையில் அஷ்டகுல அதிகாரனா அப்படிங்கிற அமைப்பு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மகாதாரா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா கிராமத் தலைவர், குடும்பத் தலைவர், கிராம பெரியவர் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ கிராமத்தின் தலைவருடைய கட்டுப்பாட்டில் அஷ்டகுல அதிகாரனாங்கிற ஒரு குழு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த அஷ்டகுல அதிகாரனா அப்படிங்கிறது
8 உறுப்பினர்களை கொண்ட குழு. அஷ்டகுல அதிகாரனாவில் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தருடைய சாஞ்சி கல்வெட்டு பஞ்ச மண்டலி அப்படிங்கிறத பற்றி சொல்லுதுங்க. பஞ்ச மண்டலி அப்படிங்கிறதும் ஒரு நிர்வாக குழுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது குப்தர் காலத்தில் இருந்த இராணுவத்தை பார்ப்போம். இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தலைவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. காலாட்படை தளபதியா அவருக்கு பாலாதிகிரிதா அப்படின்னு பேர். குதிரைப்படையுடைய தளபதியா அவருக்கு மகா பாலாதிகிரிதான் பேர். அரண்மனை காவலர் தலைவரா அவருக்கு மகா பிரதிகரா அப்படின்னு பேர். அரச சமையலறை கண்காணிப்பாளர் அவருக்கு கத்திய தபகிதா அப்படின்னு பேர். ஒற்றர் படையா அதுக்கு தூதகான் பேர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது குப்தர் கால வேளாண்மையை பார்ப்போம். வேளாண்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி காமாந்தகர் நிதிசாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தில் கருவூலத்துடைய முக்கியத்துவம், அரசாங்க கருவூலத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. வருமானத்திற்கான பல வழிகளை பற்றி பேசியிருக்காருங்க. குப்த அரசர்கள் வந்து வருமானத்தில் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா தொகை, ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த லாபத்தை வச்சு தான் படையெடுப்பே பண்ணியிருக்காங்க. உதாரணமாக சமுத்திரகுப்தர் வந்து படையெடுப்பு பண்ணார் இல்லைங்களா, வட இந்தியா மேலேயும் படையெடுத்தார், தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்தார்ல. அப்போ அவர் படையெடுக்கும் பொழுது அவருக்கு கிடைச்ச வருமானத்துடைய எக்ஸ்ட்ரா தொகை அதை வச்சு தான் படையெடுப்பு பண்ணியிருக்காரு. தேவையில்லாமல் இருக்கிற காசை செலவு பண்ணி படையெடுப்பு நடத்தலைங்களாம். அடுத்து குப்தர் காலத்தில் கட்டாய உழைப்பை வாங்கியிருக்காங்க. அதை இரணிய வேஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் பல மரங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி வராகமிகிரர் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. வராகமிகிரர் பல மரங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காருங்க. அடுத்தது குப்தர் காலத்தில் இருந்த நில வகைகளை பார்ப்போம். பாகர்பூர் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குங்க. அந்த செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, அரசர் தான் நிலத்துடைய ஒரே உரிமையாளர் சொல்லுது. குப்தர் காலத்தில் நிலத்தை 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. வேளாண்மைக்கு தகுந்த நிலமாக இருந்தால் அதுக்கு சேத்ரா அப்படின்னு பேருங்க. தரிசு நிலமாக இருந்தால் அதுக்கு கிலான்னு பேர். காட்டு நிலம் அல்லது வனப்பகுதியாக இருந்தால் அதற்கு அப்ரகதான்னு பேர். குடியிருப்பு இருந்த இடமா அதுக்கு வஸ்தின் பேர். மேய்ச்சல் நிலங்களாக இருந்தால் அதற்கு கபத சரகான் பேர். இப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது குப்தர் காலத்தில் நில குத்தகை முறையும் இருந்திருக்குங்க. நிவிதர்மா அப்படிங்கிறது அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட நிலம். நிவிதர்மா அக்ஷயனா அப்படிங்கிறது நிரந்தரமாக அறக்கட்டளைக்கு கொடுத்துட்டா அதை நிவிதர்மா அக்ஷயன்னு சொல்கிறாங்க. அப்ரகத தர்மா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அறக்கட்டளைக்கு கொடுத்த நிலத்திலேருந்து வருவாய் வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்த நிலத்தை வேறவங்களுக்கு மாற்ற முடியாது. பூமி சித்ராயனா அப்படின்னு ஒரு இது இருக்குதுங்க, ஒரு முறை. இது என்னன்னா, காட்டு நிலத்தை முதல் முறையாக விவசாய நிலமாக மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்தது பாசனத்தை பார்ப்போம். பாசனம்னா நீர் மேலாண்மை. நாரதர் வந்து நாரத ஸ்மிருதி அப்படிங்கிறத எழுதியிருக்காருங்க. இந்த நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூல் அணைக்கட்டுகள் இருந்ததை பற்றி சொல்லுது. 2 விதமான அணைக்கட்டுகள் குப்தர் காலத்தில் இருந்திருக்கு. ஒன்று பந்தியா, இன்னொன்று கரா. பந்தியா அப்படிங்கிறது வயல்களில் தண்ணி தேங்கி நிற்குதுன்னா அந்த நீரை வெளியேற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கு. கரா அப்படிங்கிறது பாசனத்துக்கு தண்ணியை கொண்டு வரத்துக்கு பயன்படுது. அதாவது கராங்கிறது தண்ணியை வயலுக்குள்ளே கொண்டு வர்றது, பந்தியா அப்படிங்கிறது வயலுக்கிற தண்ணியை வெளியே அனுப்புறதுக்கு. அமரசிம்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிற்கமா அப்படிங்கிற வடிகால் இருந்தது அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாரு. குப்தர் காலத்தில் ஏரிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, குப்தர் காலத்தில் குஜராத்துடைய கிர்னார் மலையுடைய அடிவாரத்தில் சுதர்சனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியை வெட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது குப்தர் காலத்தில் போடப்பட்ட வரிகளை பார்ப்போம். ஏகப்பட்ட வரியை போட்டு வச்சுருக்காங்க. பாகா அப்படின்னு ஒரு வரியை போட்டிருக்காங்க. இது என்ன வரின்னு பார்த்தா, விளைச்சலில் 6ல் 1 பங்கை கவர்மெண்ட்டு கொடுத்துடணும். போகா அப்படின்னு ஒரு வரி இருந்திருக்கு. இந்த வரி என்னென்னா, அரசருக்கு பூ, பழம், விறகு இதெல்லாம் கொடுத்து அரசரை காக்கா பிடிக்கிறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. கரா அப்படின்னு ஒரு வரி இருந்திருக்குங்க. கரா அப்படிங்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் போடக்கூடிய வரி. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து விளைஞ்சாலும் சரி விளையிலாலும் சரி நம்ம டேக்ஸ் கட்டி ஆகணும். அதான் வந்து கரா. அடுத்து பலின்னு ஒன்று இருக்குதுங்க. பலிங்கிறது விருப்ப வரி. நம்ம விருப்பப்பட்டு கவர்மெண்ட் கொடுக்குறது. ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க, பிறகு கவர்மெண்ட்டே வலுக்கட்டாயமாக பிடிங்கிருக்கு. அடுத்து உதியங்கா அப்படின்னு ஒரு வரி இருக்குதுங்க. உதியங்கா அப்படிங்கிறத காவல் நிலைய வரின்னு சொல்கிறாங்க, நீர் வரின்னு சொல்கிறாங்க. அடுத்து உபரிகரா அப்படின்னு ஒரு வரி இருக்குங்க. இது வந்து கூடுதல் வரி, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறது. ஹிரண்யா அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இது தங்க நாணயத்தின் மீதான வரின்னு சொல்கிறாங்க. பாதா புதா இது வந்து காற்று, ஆவி போன்ற சடங்குகளை செய்யணுன்னா அதற்கு வந்து வரியை கட்டணும். கலிவரகா அப்படின்னு ஒரு வரி இருக்குங்க. இது வந்து கலப்பை வரி. கலப்பை வச்சுருந்தாங்கன்னா அந்த கலப்பைக்கு வரி கட்டணும். அடுத்து சுல்கா அப்படிங்கிறது ஒரு வரிங்க. இது என்ன வரின்னு பார்த்தா சுங்க வரி. கிளிப்தா, உபகிலிப்தா அப்படிங்கிறது நிலத்தை வந்து பட்டா பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டாவுக்கு காசு கட்டுவோம்ல, அதுதான் அந்த கிளிப்தா, உபகிலிப்தா. அடுத்தது வணிகம். வணிகத்தை பற்றி நாரத ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி, இந்த 2 ஸ்மிருதியும் வணிக குழுக்களை எப்படி அமைச்சாங்க, அந்த குழுக்கள் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற தகவலையெல்லாம் நமக்கு கொடுக்குது. மண்டசோர் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காங்க.
இந்த கல்வெட்டை போய் படித்து பார்த்தா வணிக குழுக்கள் வங்கிகளுடைய பணியை ஆற்றியது அப்படிங்கிற தகவலை கொடுக்குது. அதாவது குப்தர் காலத்தில் பேங்க்லாம் கிடையாது, இந்த வணிக குழுக்கள் தான் பேங்க் மாதிரியே வேலை பார்த்துருக்கான். வணிகர்களில் 2 பிரிவினர் குப்தர் காலத்தில் இருந்திருக்காங்க. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல நிலையாக நின்று அங்கேயே வணிகம் பண்ணாங்கன்னா அவங்க பேர் சிரேஸ்தி. அதுவே எருது பூட்டிய வண்டியில் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேர் சார்த்தவாகா. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் இருந்திருக்கு. அடுத்தது உலோகவியல். குப்தர் காலத்தில் சுரங்கத் தொழில், உலோகத் தொழில் இரண்டுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குங்க. சுரங்கம் இருப்பதை பற்றி அமரசிங்கர், வராகமிகிரர், காளிதாசர் இவங்கெல்லாம் அடிக்கடி சொல்கிறாங்க. அவங்க நூலில் சுரங்கம் இருந்தது அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உலோகத்தை பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்தில் மிகப்பெரிய சிலைகளெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நாலந்தாவில் 18 அடி உயரம் உள்ள புத்தருடைய செம்பு சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல புத்தருடைய 7.5 அடி உயரம் உள்ள உலோக சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. மெஹரிலில் இன்றைக்கும் இருக்கிற இரும்பு தூணை நட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே குப்தர் கால உலோகத்திறனுக்கு ஒரு சான்றாக இருக்குங்க. அடுத்தது சமூகம். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மனு தர்மத்துடைய அடிப்படையில் சட்டங்கள் இருந்திருக்கு. பலதார மனம் இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர் நிறைய மனைவிகளை வச்சுருந்துருக்காங்க. அதற்கு சான்றா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு குபேரநாகா, துருபசுவாமி அப்படிங்கிற 2 மனைவியர் இருந்திருக்காங்களாம். அடுத்து குப்தர் காலத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கம், சதி என்ற வழக்கம் இருந்திருக்கு. அடிமை முறையும் இருந்திருக்கு. அடுத்தது மதம். குப்தர் காலத்தில் இந்து மதம், அதாவது வேத மதம் மீண்டும் புத்துயிர் பெற்றுச்சு. குப்தர்கள் உருவ வழிபாட்டை தொடங்கினாங்க. உருவ வழிபாடு இவங்க காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதே மாதிரி இந்து மதத்திலேயே வைணவம், சைவம் அப்படிங்கிற 2 பிரிவாக பிரிஞ்சு போயிட்டாங்க. புத்த மதத்தில் ஹீனயானம், மகாயானம் அப்படிங்கிற பிரிவு உருவாச்சு. எல்லாமே இவங்க காலத்தில் தான் நடந்துச்சுங்க. எல்லாவற்றையும் விட குப்தர்கள் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது குதிரையை தீயில போட்டு பலி கொடுக்குற யாகம். அந்த யாகத்தை சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுடைய வரலாற்று நூலில் இருக்குதுங்க. அடுத்தது குப்தர் காலத்தில் செய்யப்பட்ட கட்டிடங்களை பார்ப்போம். கட்டிடக்கலையில் இவங்க ரொம்ப டேலண்டாக இருந்திருக்காங்க. கட்டுமான கோயில்களை முதல் முறையாக கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள். முக்கியமான பாயிண்ட்டுங்க. கட்டுமான கோயில் அப்படிங்கிறது நம்ம இந்த ரூம் மாதிரி இப்போல்லாம் கோயில் கட்டுறோம்ல, அந்த மாதிரி கட்ட ஆரம்பித்ததே குப்தர்கள் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தா குடைவரை கோயில், ஒரு பாறையை குடைஞ்சி கோயில் மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக கட்டுமான கோயிலை உருவாக்கியவர்கள் குப்தர்கள் தான். இந்த கட்டுமான கோயில்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய திராவிட பாணி அந்த கூறுகளோடு அப்படியே ஒத்து போயிருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட மேட்சாக தான் கட்டியிருக்காங்க. அடுத்தது குப்தர் காலத்தில் நிறைய ஸ்தூபிகளை கட்டி வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சமத் இது உத்தரப்பிரதேசில் இருக்குது. ரத்னகிரி ஒடிசாவில் இருக்குது. மிர்பூர்கான் இது சிந்துவில் இருக்குங்க. அடுத்து குப்தர் காலத்தில் செய்யப்பட்ட குடைவரை கோயிலை பார்ப்போம். குடைவரை கோயில்னால் இந்த பாறையை குடைஞ்சி செய்கிற கோயில் தான் குடைவரை கோயில். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அஜந்தா எல்லோரா இது மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக் இது மத்திய பிரதேசில் இருக்குது. உதயகிரி ஒடிசாவில் இருக்குது. இதெல்லாம் குடைவரை கோயில்கள். அடுத்து ஓவியம். குப்தர் காலத்தில் சிறப்பாக நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. உதாரணமாக சொல்லணுன்னா அஜந்தாவில் இருக்கிற குகை ஓவியத்தை சொல்லலாம். இது பிரெஸ்கோ அப்படிங்கிற டைப்பான ஓவியம். பிரெஸ்கோ அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு பூசி விட்ருவாங்க. செவத்தை பூசிட்டு அந்த செவரு காயறதுக்கு முன்னாடியே ஓவியத்தை வரைஞ்சிருவாங்க. ஈரத்தோடு இருக்கும் பொழுது ஓவியம் வரைவாங்க பார்த்தீங்களா, அந்த ஈரத்தோடு வரைகிறது தான் பிரெஸ்கோ ஓவியம் சொல்கிறாங்க. அடுத்தது பாக் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் குவாலியரில் இருக்குது. அங்கேயும் ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்தது மட்பாண்டம். குறிப்பாக குப்தர் காலத்தில் சிகப்பு மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது அவங்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்திருக்குங்க. அடுத்து இலக்கியம். குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி, அலுவலக மொழி எதுன்னு பார்த்தா சமஸ்கிருதம். கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்ட மொழியும் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருத இலக்கியத்தின் உச்சகட்டம் சொல்லலாம். சமஸ்கிருத மொழி அந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் மக்கள் பேசிய மொழி என்னன்னு பார்த்தா பிராகிருதம். மக்கள் பேசுகிறது பிராகிருதம், ஆனால் அலுவலக மற்ற மொழி எல்லாமே சமஸ்கிருதமாக இருந்திருக்குங்க. குப்தர் காலத்தில் ஏகப்பட்ட சமஸ்கிருத இலக்கண நூல்கள் எழுதப்பட்டிருக்குங்க. பாணினி அஷ்டதியாய்ங்கிற புத்தகத்தை எழுதினார். பதஞ்சலி மகாபாசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அமரசிங்கர் அமரகோசம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் அதை எழுதினார். வங்காள அறிஞர் சந்திரகோமியா இவர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இலக்கண நூல்கள்ங்க. அதை தவிர்த்து நிறைய நூல் எழுதியிருக்காங்க. சூத்திரகர் இவர் மிருச்ச கடிகம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். விசாகதத்தர் 2 புத்தகம் எழுதினார். முத்திராராசச்சம், தேவி சந்திரகுப்தம். காளிதாசர் நிறைய நூல்களையும் கவிதைகளையும் எழுதியிருக்காரு. நூல்களை பொறுத்த வரைக்கும் சாகுந்தலம், மாளவியாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் இதெல்லாம் நூல்கள். கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மேகதூதம், ரகுவம்சம், குமாரசம்பவம், ரிது சம்காரம் இதெல்லாம் நிறைய கவிதை நூல்கள். குப்தர் காலத்தில் தான் ராமாயணம், மகாபாரதம் போன்றவை இறுதி வடிவத்தை அடைஞ்சிருக்குங்க. அதற்கு முன்னாடி இறுதி வடிவம் அடையலை, இப்போ தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதுதான் ராமாயணம்,
இதான் மகாபாரதம் அப்படின்ட்டு 18 புராணங்கள் வந்து தொகுத்திருக்காங்க. குப்தர் காலத்தில் சமஸ்கிருத நூல்களை தவிர்த்து மற்ற மொழி நூல்களும் வளர்ச்சி பெற்றிருக்குங்க. இந்து இலக்கியத்தை தவிர்த்து மற்ற சமய இலக்கியங்களும் வளர்ச்சி பெற்றிருக்கு. உதாரணம் பாருங்களேன், பௌத்த இலக்கியத்தை பார்ப்போம். தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட புத்த இலக்கியங்கள் பாலி மொழியில் இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்டதெல்லாம் பாலி மொழி, பிறகு சமஸ்கிருதத்தோட கலப்பு பண்ணிட்டாங்க. பௌத்த இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா ஆரியதேவர், ஆரிய அசங்கர் இவங்களெல்லாம் சொல்லலாம். குறிப்பாக பௌத்த சமயத்தை சார்ந்த முழுமையான முதலாவது தர்க்க நூல் அதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தா வசுபந்து. தர்க்க நூல் அப்படின்னா அதாவது எதிர்வாதம் வாதம் பண்ணுற மாதிரியே அந்த நூலை உருவாக்கியிருப்பாங்க. முதல்ல பௌத்த நூலாக உருவானது எதுன்னு பார்த்தா வசுபந்து எழுதிய நூல் தான். வசுபந்துவுடைய சீடர் யாருன்னு பார்த்தா திக்நாதர். அவரும் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்திருக்காரு. இது வந்து பௌத்த இலக்கியம். அடுத்து சமண இலக்கியம். சமண இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் பிராகிருத மொழியில் இருந்திருக்கு. பௌத்த இலக்கியம் பாலி மொழி, சமஸ்கிருத இலக்கியம் பிராகிருத மொழி. சமண இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விமலா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் சமண ராமாயணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. சமணர்களுடைய தர்க்க சாஸ்திரம் அந்த நூலை முதல்ல எழுதியவர் யாருன்னு பார்த்தா சித்தசேனா திவாகரா. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, புத்த மதத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் எழுதியவர் யாருன்னா வசுபந்து. சமண மதம்னா சித்தசேனா திவாகரா. அடுத்தது பிராகிருத மொழியும் இலக்கியத்தையும் பார்ப்போம். குப்தர் காலத்தில் பிராகிருத மொழியில் பல வடிவங்கள் உருவாச்சுங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குறிப்பிட்ட வடிவம் உருவாயிருச்சு. மதுரா பகுதியில் சூரசேனி அப்படிங்கிற வடிவம் உருவாச்சு. அவுத்து பந்தல்கண்டு இந்த பகுதியில் அர்த்த மகாதி அப்படிங்கிற வடிவம் உருவாச்சு. நவீன பீகார் பகுதியில் மாதி அப்படிங்கிற வடிவம் உருவாச்சுங்க. இதெல்லாம் பிராகிருதம்ங்கிற ஒரே மொழியுடைய பல்வேறு வடிவங்கள். அடுத்தது குப்தர் காலத்தில் செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகளை பார்ப்போம். பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது குப்தர்கள் தான். தசம எண் முறை அதை கண்டுபிடிச்சதும் குப்தர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டுபிடிப்புலையும் பண்ணியிருக்காங்க. ஆரியப்பட்டர் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அவர் குப்தர் காலத்தை சேர்ந்தவர். அவர் சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. பூமி தனது அச்சில் சுழற்கிறது அப்படிங்கிற உண்மையை அறிவித்த முதல் இந்தியரே அவர் தான். அடுத்து வராகமிகிரரும் 3 புத்தகம் எழுதியிருக்காரு. பிருகத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா இந்த 3 புத்தகத்தையும் வராகமிகிரர் அப்படிங்கிற அறிஞர் எழுதியிருக்காரு. பிரம்மகுப்தர் அப்படின்னு ஒரு அறிஞர் வாழ்ந்திருக்காரு. அவர் பிரம்மஸ்புத சித்தாந்தா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. கண்ட காத்தியகா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. நிறைய வந்து சயின்டிஃபிக் ரீதியான புத்தகம் எழுதியிருக்காங்க. அடுத்து தன்வந்திரி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை. அவர் வந்து குப்தர் காலத்தை சேர்ந்தவர். அடுத்து சாரக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரும் மருத்துவ நிபுணராக இருந்திருக்காரு. சுஸ்ருதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா இந்த சுஸ்ருதர் தான் அறுவை சிகிச்சையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முதல் இந்தியர். அடுத்தது பாலகாப்பியா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஹிஸ்ட் ஆயுர்வேதா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து விலங்குகளுக்கான மருத்துவ பற்றி சொல்லக்கூடிய நூல். அடுத்தது நாணயத்தை பார்க்குறோம். குப்தர் காலத்தில் நாணயங்கள் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா சமுத்திரகுப்தர் காலத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. நாணயம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண குப்த அரசன் யாருன்னு பார்த்தா சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தருக்கு யார் முன்னோடின்னு பார்த்தா குசானர்களுடைய நாணயத்தை பார்த்த சமுத்திரகுப்தர் அதே மாதிரி நாணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குறாரு. குப்தர் காலத்தில் தங்கத்தாலான காசு உருவாக்குனாங்க இல்லையா, அந்த தங்க நாணயங்களுக்கு தினாரா அப்படின்னு பேருங்க. அடுத்தது கல்வியை பொறுத்த வரைக்கும் நாலந்தா பல்கலைக்கழகம் மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக இருந்திருக்கு. அது குப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை மகா விகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பாட்னாவுக்கு தென்மேற்கே 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகாருக்கு பக்கத்தில் செரிப் நகர் அப்படிங்கிற நகரில் இருக்குதுங்க. என்ன இடம்? செரிப் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குது. சீன பயணி யுவான் சுவாங் அவர் இங்கே தான் வந்து தங்கி படித்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு புத்த மடாலயமாக இருந்திருக்கு. 8 மகா பாடசாலைகள் இருந்திருக்கு. 3 பெரிய நூலகம் இருந்திருக்குங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற அடிமை வம்சத்தை சார்ந்த ஒரு படை தளபதி அவர் தான் வந்து சொல்லிட்டாரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை இப்போ அகழ்வாய்வு பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எப்போ முறையான அகழ்வாய்வு பண்ணாங்கன்னா 1915 தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து அகழ்வாய்வு பண்ணி தோண்டி வெளியெடுத்து கொண்டு வராங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போ 12 ஹெக்டேர் பரப்பில் இருக்குதுங்க. 30 ஏக்கரில் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. 11 மடாலயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 6 செங்கல் கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்குங்க. குப்தர்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதாவது இதெல்லாம் நடந்தது கிபி 300 டு கிபி 500-600க்குள்ளே எல்லாமே நடந்திருக்கு. அந்த காலத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்கு அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலை. ஆனால் அப்போவே இந்த அளவுக்கு டேலண்டடாக நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி.